Welcome to Master Computer Science Academy, Special Academy for Computer Science. டிஆர்பி ஆனுவல் பிளானர் நம்ம ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டிசம்பர் எண்டிலே வரும்னு சொல்லி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட் ஆர் எண்ட்லேயாவது வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நேற்று நமக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மார்ச் எண்டில் தான் வந்து ஆனுவல் பிளானரே வந்து விட்டுருக்காங்க. பட் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் ஆனுவல் பிளானர் விடுறது தானே, அந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதே இல்லை, விட்டுட்டு அதே மாதிரி அடுத்த இயர் பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் அப்படியே சேர்த்துட்டு போவாங்க, இப்படி தானே போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி ஒர்க் ஆகும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எப்போ எலெக்ஷன் வருதோ அப்போ மட்டும் ஆக்டிவாக செயல்படுவாங்க, மற்ற இயர்ஸ் எல்லாமே வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2024 எம்பி எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் காலேஜுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி செகண்ட் கிரேடுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. கரெக்டாக எலெக்ஷன் முன்னாடி இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக வந்து இருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2026 எலெக்ஷன் நமக்கு வரப்போகுது. இது உங்களுக்கு ரொம்பவே வந்து மெயினான எலெக்ஷன். ஆனால் எம்எல்ஏ எலெக்ஷன் இன்னும் அதிகமாக வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டைமில் நிறைய போஸ்டிங் போட்டால் வந்து அது ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்போ நமக்கு போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி இவ்வளோ வேக்கன்சிஸ் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வரவே வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே அன்றைக்கி பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 1700 சம்திங் வந்து சொன்னாங்க. நம்ம அப்போயே சொன்னோம் 2000 கண்டிப்பாக வந்து 2000+ போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க அடெண்டம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணின்னு. இப்போயே பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பிளானில் நமக்கு 1900+ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போயும் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து போஸ்டிங் போடும்போது அடெண்டம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி 2000 to 2100 போஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்க. அவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, சரிங்களா? அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பிஜிடிஆர்பியில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நீங்கள் நம்ம அகாடமியை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா? லெஸ் ப்ரைஸஸில் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. டெஸ்ட் பேட்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் கோர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பைத்தான் கிளாஸ் வந்து இந்த வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நியூவாக வந்து நமக்கு வந்து அது வந்து ஆட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ நியூவாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு முடித்தோம் அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் நிறையா இருக்கும். அப்படின்றதால ஃபஸ்ட்டு வந்து நியூவாக இருக்க பைத்தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம அகாடமியோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ட்ரிபிள் டிஜிட்டில் வேகன்சிஸ் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். 100+ கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறையா இருக்குது. நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் சைட் போகிற ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ கம்மியாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்ஜினியரிங்கில் ஐடி கம்பெனி போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ்லையுமே வந்து எம்சிஏ அதெல்லாம் படிச்சுட்டு ஐடி கம்பெனி போகணும் அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12லேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ அதிகமாகும்போது நமக்கு ஃபேக்கல்ட்டியோட நீடும் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மந்த்து, எக்ஸாம் வந்து நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ 1 or 2 months நமக்கு டிலே ஆகும். ஆகஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் நம்ம நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் வந்து நம்ம டிசம்பர் ஆர் ஜனவரியில் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். போஸ்டிங் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கண்டினியூவாக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கேப் விட்டு விட்டு படிக்காதீங்க. 2 நாள் படிக்கிறது, 1 நாள் கேப் விடுறது, இந்த மாதிரி இருக்காதீங்க. கண்டினியூவாக வந்து டச்லேயே இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? காம்படிஷன் ரொம்ப 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 ஹெவியாக இருக்கும். எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டினியூவாக படிச்சுட்ருக்காங்க. நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ் நமக்கு ஆனுவல் பிளானரில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிடி அசிஸ்டன்ட்ஸ்க்கானது இருந்துச்சு. அதேமாதிரி லா காலேஜ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதெல்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் இதுவும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்க கண்டினியூவாக வந்து படிங்க. இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் முன்னாடி நடத்துவாங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட்டில் இருக்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரைக்குமாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து நிறுத்துவாங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து இல்லை ஆனுவல் பிளானரில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம அகாடமி நடத்துகிறோம் அப்படின்றதுக்காக பொய்யா வந்து இந்த எக்ஸாம் வரும், நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம அட்மிஷன் பண்ணுறதே கிடையாது. கேட்குற எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் இந்த இயர் வராது அப்படின்னு சொல்லி
நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்கோம். 2026 இல்லை 2027 தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொன்னோம். யாருக்குமே வந்து 2025 வரும் ஆனுவல் பேனலில் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லவே கிடையாது. நம்ம அகாடமி நடத்துகிறோம் அப்படின்றதுக்காக அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து எக்காந்து கொண்டும் பண்ண மாட்டோம். பிஜிடிஆர்பியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். 2000+ வேகன்சிஸ் கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ ஆனுவல் பேனலில் நமக்கு வந்து வந்திருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ட்ரிபிள் டிஜிட்டில் நமக்கு வேகன்சிஸ் கண்டிப்பாக இருக்குது. அதையும் வந்து உறுதியாக வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.